பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் சிறப்பு முகாம் 10 மணி நேரம் காத்திருந்தும் தீர்வு கிடைக்காததால் மனுதாரர்கள் அதிருப்தி. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் சப் கலெக்டர் கிருத்யா விஜயன் தலைமையில் பட்டா சிட்டா திருத்தம், பட்டா மாற்றம், பட்டா ரத்து தொடர்பான நிலுவை மனுக்கள் தீர்வு காணும் சிறப்பு முகாம் நேற்று காலை நடைபெற்றது. காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற்ற இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட மனுதாரர்கள் காத்திருந்தனர். ஒவ்வொரு மனுதாரர்கள் மனு அவசர கதியில் விசாரணை நடந்தது. சப் கலெக்டர் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் மொழி பிரச்சினை காரணமாக எந்த மனுதாரரின் மனுவையும் முறையாக படித்து பார்க்க முடியவில்லை. அருகில் உள்ள அதிகாரிகள் மனுவின் சாராம்சத்தை எடுத்து கூறியும் எந்த மனுதாரருக்கும் முறையான தீர்வு வழங்கப்படாததால் மனு மறுவிசாரணைக்கு ஒத்திவைத்து சப் கலெக்டர் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. பல ஆண்டு நிலுவையில் உள்ள யூடிஆர் பட்டா மேல்முறையீடு, தவறாக வழங்கப்பட்ட பட்டா ரத்து, பட்டா மாற்றம், கிராம அடங்கல், சிட்டாவில் பெயர் திருத்தம் போன்ற பிரச்சினைகள் உள்ள மனுக்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்த மனுதாரர்கள் பலருக்கும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. முறையான ஆவணங்கள் சமர்ப்பித்த பல மனுதாரர்களின் மனுக்கள் தீர்வு கிடைக்காமல் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. 10 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்தும் கண் துடைப்புக்காக முகாம் நடத்தி பயனில்லையே என மனுதாரர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கிராம நிர்வாகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் செய்யும் குளறுபடிகளால் சாதாரண மக்கள் மாதம், வருஷம் என அலைக்கழிக்கப்படுவது வாடிக்கையாகி வருகிறது. அரசு தவறு செய்யும் அலுவலர்கள், ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தவறு நடைபெறுவது குறையும், மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ். மனோகரன்.